நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். அது மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் ஜாய் கிறிசல்டாவுக்கும் முன்னாடி இவங்க 2 பேருக்கு நடுவில் மட்டும்தான் பிரச்சனைகள் ஓடிட்டு இருந்தது. இப்போ 3ஆவதா ஸ்ருதி ரங்கராஜ் வந்திருக்காங்க. இவங்க ஜாய் கிறிசல்டா சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க அவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு, DNA ரிப்போர்ட் வந்துருச்சு அப்படின்னு. ஸோ DNA ரிப்போர்ட் வந்துருச்சுன்றது வந்து அஃபிஷியலாக இன்னும் யாருமே டிக்ளேர் பண்ணலை. என்னோட குழந்தைய ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வராங்க ஜாய் கிறிசல்டா. பட் ஆனால் அது அவர் சொல்லிட்டாருன்ற இவங்க ஸ்டேட்மெண்ட் வந்து இன்ஸ்டாவில் இப்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது எல்லாருக்கும். சம்மருக்கு வந்து ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் மாதிரி. பட் ஆனால் அது அவரோட இன்ஸ்டாலேருந்து வரலன்றது தான் நான் இப்போவும் சொல்கிறேன். DNA ரிப்போர்ட் வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு முழு பொறுப்பு அவர் தான், சரியா? பட் ஆனால் இவங்க அந்த மனைவின்ற அந்தஸ்தை கோர முடியாது. ஏன்னா வந்து ஸ்ருதிக்கு வந்து என்னுடைய ஹஸ்பண்டோடைய ஃபோட்டோஸ்லாம் இந்த மாதிரி அவங்க 2 பேரும் அந்த கிஸ் பண்ணுற மாதிரிலாம் நிறைய போஸ்ட் போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ என்னோடய ஹஸ்பண்டோடைய நேம் ஃபேம் எல்லாத்தையும் நீங்கள் கெடுக்கிற மாதிரிலாம் போடுறீங்க. அவர் ஸ்ருதிக்குமே வந்து அஃபெக்ட் ஆகும் இல்லையா? ஸோ நம்மளோட குழந்தைங்களுக்கும் அது அஃபெக்ட் ஆகும். அவருக்குமே 2 ஆண் குழந்தைகள் இருக்குது. ஸோ நம்ம அப்பாவுடைய இதை வந்து இந்த மாதிரியெல்லாம் போடுறாங்க அந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது. ஸோ அந்த மன உளைச்சலுக்கு எல்லாருமே ஆளாகுவாங்க தான். உங்கள் 2 பேருக்குமே இருந்த அந்த சந்தோஷமாக இருக்கட்டும் கஷ்டமாக இருக்கட்டும் அது இவங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா என்றைக்குமே அந்த இவ்வளோ பிரச்சனை ஆகிருக்காது. ஸோ இவங்க வெளியில் கொண்டு வரும்போது அவர் இன்னும் விவாகரத்தை போய்ட்டு அவர் லீகலாக வெளியில் வரலையே. ஸோ அந்த நோக்கத்தில் பார்க்கும் போது அவர் அந்த ஜாய் கிறிசல்டா பண்ணது தப்பு தான். நான் இன்றைக்குமே அது எல்லாருமே சொல்கிறது தான். ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு வா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல அவங்க பொறுமையாக இருந்து அதை யோசிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த அளவுக்கு இன்றைக்கி வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து வி ஹேவ் சென்னை ஹைகோர்ட்டோட அட்வொகேட் டி புஷ்பவதி மேம் வித் அஸ். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நம்ம வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப நாளாக ஒரு நீடித்த கேஸு, போன வருஷம் ஜூன் ஒரு ஜூலையில் ஆரம்பித்த ஒரு விஷயம் இந்த வருஷம் ஃபெப்பில் வந்து முடிவடைஞ்சது நம்ம நினச்சோம். ஆனால் திரும்ப ரீஸ்டார்ட் ஆகிருக்கு. நம்ம ஜாய் கிறிசல்டா அவங்களோட இந்த ஒரு பர்டிகுலர் கேஸ். DNA டெஸ்ட் வந்துருச்சு. அதில் வந்து மாதம்பட்டி ரங்கராஜன் தான் அப்பாங்கிறதும் தெரிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ வந்து திடீர்னு சண்டை போட்டுக்கிறாங்க. ஸ்ருதியாக இருக்கட்டும் ஜாய் கிறிசல்டாவாக இருக்கட்டும் 2 பேருக்கு நடுவில் ஒரு ஆர்கியூமெண்ட் போயிட்டுருக்கு. வெறும் போஸ்ட்லேயே, இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா போஸ்ட்லேயே. இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேருக்கு நடுவில் மட்டும்தான் பிரச்சனைகள் ஓடிட்டு இருந்தது. மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் ஜாய் கிறிசல்டாவுக்குமே. இப்போ 3ஆவதா ஸ்ருதி ரங்கராஜ் வந்திருக்காங்க. அவங்க அமைதியாக இருந்தாங்க இத்தனை நாள். இப்போ அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் நானும் இருக்கேன் ஆக்டிவாக அப்படின்ற மாதிரி அவங்களும் இப்போ போஸ்ட் போட்டுட்ருக்காங்கன்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். சரி, நம்ம இவங்க ஜாய் கிறிசல்டா சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, அவங்களோட ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு, DNA ரிப்போர்ட் வந்துருச்சு அப்படின்னு. ஸோ DNA ரிப்போர்ட் வந்துருச்சுன்றது வந்து அஃபிஷியலாக இன்னும் யாருமே டிக்ளேர் பண்ணலை. ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிட்டாரு தன்னோட குழந்தைய ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வராங்க ஜாய் கிறிசல்டா. பட் ஆனால் அவருடைய இன்ஸ்டாகிராம்லேருந்து அவர் எதுவுமே போஸ்ட் பண்ணலை இப்போ வரைக்குமே. இவங்க வந்து அது அந்த ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். ஸோ ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா ஆப்வியஸ்லி அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி தான். அவருடைய குழந்தைக்கு அவர் தான் அப்பான்றது உறுதியாயிடுச்சுன்னு இவங்க சொல்கிறாங்க. பட் ரிப்போர்ட் சொல்லுதுன்னு நம்ம வச்சுக்குவோம். அந்த ரிப்போர்ட் வந்து அஃபிஷியலாக இன்னும் நமக்கு வெளியில் வரல. ஒன்று வந்துருச்சுன்னா அவர் தான் வந்து அந்த குழந்தைக்கு அப்பான்றது அது யாருமே மறுக்கப்படாதது. இந்த குழந்தை வந்து என்றைக்குமே சட்டப்பூர்வமாக ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம், ஆர்டர் காப்பி வந்ததுக்கப்புறம் அவர் தான் வந்து அதுக்கு சட்டப்பூர்வமான லீகல் ஃபாதர்ன்றது வந்து அவர் தான். அது வந்து யாராலையும் மறுக்கப்பட மாட்டோம். பட் ஆனால் அது அவர் சொல்லிட்டாருன்ற இவங்க ஸ்டேட்மெண்ட் வந்து இன்ஸ்டாவில் இப்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது எல்லாருக்கும். சம்மருக்கு வந்து ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் மாதிரி. பட் ஆனால் அது அவரோட இன்ஸ்டாலேருந்து வரலன்றது தான் வந்து நம்ம கேள்விக்குறியாக இருக்குது. அண்ட் மோரோவர் இப்போ வந்து ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி DNA ரிப்போர்ட்டோ நமக்கு வெளியே வரல. பட் வந்து நம்ம நியூஸில் வந்து பார்த்துருக்கோம். இல்லைன்னா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அவர் தான் வந்து அப்பாங்கிறது நிரூபணம் ஆயிடுச்சு, அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருங்கிறது. இப்போ அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலுமே கோர்ட்லேருந்து ஆர்டர் வரும்ல, லைக் சைல்டு மெயின்டெனன்ஸ் கண்டிப்பாக வந்து அவர் பண்ணணுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கும் ஒரு ஹியரிங் போகும். அதுக்கு ஒரு ஹியரிங் போய் அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஆர்டர் வரும்ல. இதெல்லாம் எப்போ நடக்கும்? அண்ட் இது நடந்தால் தானே வந்து லீகலாக அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதா அர்த்தம்னு ஒரு இடத்துல இருக்குது. கண்டிப்பாக. இப்போ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அது DNA ரிப்போர்ட் வந்த உடனே ஷி ஹாவ் ஆல் ரைட்ஸ் டு sue against him. ஓகேங்களா? ஸோ என்னுடைய குழந்தைக்கு நீ தான் அப்பான்றது வந்து ஊர்ஜிதம் ஆயிடுச்சு. ஸோ நீ வந்து எனக்கு அந்த குழந்தைக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும்.
குழந்தைக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? குழந்தைக்கு அவங்க கிளைம் பண்ணுறதுக்கு தான் ரைட்ஸ் இருக்குது. ஓகேங்க. ஸோ என்னோடய குழந்தைக்கு நீங்கள் எல்லா விதமான தேவைகளை வந்து பூர்த்தி செய்யப்பட வேண்டியது உங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணலாம், மெயின்டெனன்ஸ் ஃபைல் பண்ணணும். ஸோ இது எல்லாமே அந்த ஆர்டர் வந்துட்டு அந்த ஆர்டர் வச்சு தான் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கேஸ் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் 2 பேருமே அப்பியர் ஆகணும். மெயின்டெனன்ஸ் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் அவருமே வரணும் கோர்ட்டுக்கு, இவங்களுமே வரணும். அதுக்கப்புறம் கேஸ் நடந்து வழக்கு தொடர்ந்து நடந்ததுக்கப்புறம் ஆர்டர் வரும். ஸோ நீங்கள் வந்து அந்த குழந்தைக்கு வந்து மெயின்டெனன்ஸ் பே பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி உங்களுக்கு கோர்ட்லேருந்து ஒரு ஆர்டர் வரும். ஸோ இது எல்லாமே நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இது போகும். பட் ஆனால் இதுக்கு முன்னாடி அவங்க அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்து அவங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கணும் அதில். ஸோ அந்த ஆர்டர் வந்து வந்துருச்சுன்றதை அறிவித்ததுக்கப்புறம் அவங்க அதை எடுத்துக்கிட்டு கோர்ட்டுக்கு போகிறதுக்கான எல்லா ரைட்ஸுமே ஜாய் கிறிசல்டாக்கு இருக்குது. இப்போ ஸ்ருதி ரங்கராஜன் அவங்களோட போஸ்ட்டில் வந்து டிஃபேம் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. த்ரெட்டன் பண்ணுறதோ இல்லை நீங்கள் வந்து என்னை இன்டிமிடேட் பண்ணுறீங்க, இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், நான் என்னோடய ஃபேமிலியை செக்யூர்டாக வச்சுப்பேன்னு ஒரு பாயிண்டில் வந்து நிற்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து ஒரு கான்ட்ராஸ்டிங்கான ஒரு விஷயம், டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்து அவங்க அக்ரி பண்ணதாகவும் அதுதான் ரிப்போர்ட்டில் வந்திருக்கிறதாகவும் ஒரு பக்கம் நியூஸ் வருது. இன்னொன்று பக்கம் இவங்க வந்து நான் இருந்தாலும் பரவாயில்ல, நான் என் ஃபேமிலியை வந்து நான் வந்து செக்யூர் பண்ணிக்கிறேன், நான் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட் வைக்கிறாங்க. அண்ட் டிஃபேம் பண்ணுறீங்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஸ்ருதி வந்து டெஃபமேஷன் கேஸ் போட்டு அது அந்த இடத்துல செல்லுமா? இதில் வந்து அஃபிஷியலி லீகலின்னு பார்க்குறத விட ஒரு ஆஸ் எ ஒய்ஃபாக மாதம்பட்டி ரங்கராஜோடைய ஒய்ஃபு ஸ்ருதி வந்து ஆஸ் எ ஒய்ஃபாக நீ வந்து என்னோடய ஹஸ்பண்டை பேரை வந்து கெடுத்துட்டுருக்கேன், அவங்க அந்த போஸ்ட்லாம் போட்டு அவங்களுடைய ஆதங்கம். ஓகேங்களா? ஜாய் கிறிசல்டாக் வந்து இந்த மாதிரி என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாரு அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் அவங்க நிறைய போஸ்ட் போட்டுகிட்டே இருக்காங்க. பட் ஷீ இஸ் வெரி ரியலி ரொம்ப கிரேட் அண்ட் போல்ட் லேடி. அவங்க இப்போ நிறைய ஈவெண்ட்ஸ்க்கு வராங்க, நிறைய ஒரு ஆண்டர்ப்ரனர்ஸ் அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே அவங்க வந்துட்டு இருக்காங்க. இது பார்க்க உண்மையிலேயே நமக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த அவங்க பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் அவங்கள வெளியில் கொண்டு வராங்க அப்படின்னும் போது. பட் அந்த சைடு பார்க்க பார்த்தீங்கன்னா ஸ்ருதிக்கு வந்து என்னுடைய ஹஸ்பண்டோடைய ஃபோட்டோஸ்லாம் இந்த மாதிரி அவங்க 2 பேரும் அந்த கிஸ் பண்ணுற மாதிரிலாம் நிறைய போஸ்ட் போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ என்னோடய ஹஸ்பண்டோடைய நேம் ஃபேம் எல்லாத்தையும் நீங்கள் கெடுக்கிற மாதிரிலாம் போடுறீங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் இருந்தால் அவங்களோட இதே அவங்க 2 பேருக்குள்ளே அந்த பிரச்சனையை முடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா இவ்வளோ ப்ராப்ளம்ஸே வந்திருக்காது நமக்கு. ஸோ அந்த பிரச்சனையை வந்து அவங்க வெளியில் கொண்டு வந்துட்டாங்க. இவங்க 2 பேருக்குமே இருந்த அந்த சந்தோஷமாக இருக்கட்டும் கஷ்டமாக இருக்கட்டும் அது இவங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா என்றைக்குமே அந்த இவ்வளோ பிரச்சனை ஆயிருக்காது. ஸோ இவங்க வெளியில் கொண்டு வரும்போது அது ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது அவர் ஸ்ருதிக்குமே வந்து அஃபெக்ட் ஆகும் இல்லையா? ஸோ நம்மளோட குழந்தைங்களுக்கும் அது அஃபெக்ட் ஆகும். அவருக்குமே 2 ஆண் குழந்தைகள் இருக்குது. ஸோ நம்ம அப்பாவுடைய இதை வந்து இந்த மாதிரியெல்லாம் போடுறாங்க அந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது. ஸோ அந்த மன உளைச்சலுக்கு எல்லாருமே ஆளாகுவான் தான். ஸோ அவங்க அந்த ஆதங்கத்தில் இதை அவங்க கொண்டு வராங்க. இது நம்ம ஒரு டிஃபமேஷன் பார்க்கறதோட ஒரு அவங்களுக்குமே இது ஒரு டென்ஷன், எங்கேயும் வெளியில் போக முடியாது. ஸோ அந்த மாதிரிலாம் அவங்க ஃபேஸ் பண்ணுறதால அதை அவங்க கொண்டு வராங்க. ஸோ டிஃபமேஷன்ற சென்ஸ் நீங்கள் டிஃபமேஷனாக லீகலாக பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அவருடைய தொழில் ரீதியாகவும் அவருடைய பர்சனல் வேறு ஏதாவது அவங்கள அஃபெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணினா கண்டிப்பாக அவங்களுக்கு சூ பண்ணுறது கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது. இதுக்கு தான் அவர் ஆல்ரெடியுமே அவர் கேஸ் ஃபைல் பண்ணினார். அவங்களுடைய அந்த கம்பெனி நேமை வந்து ஜாய் கிறிசல்டா வந்து மிஸ்யூஸ் பண்ணி அவரை பற்றிலாம் நிறைய பேட் கமெண்ட்லாம் போட்டதால் அவர் ஃபைல் பண்ணியிருந்தார். பட் ஆனால் அவருக்கு அது ஆர்டர் வரல, ஃபேவராக வரல. அது அவங்களுமே அது கோர்ட்டில் சொல்லியிருந்தாங்க, எல்லா பப்ளிஷர்ஸ்க்கெலாம் சொல்லியிருந்தாங்க, மீடியாக்கெலாம் அது மாதிரி அவருக்கு ஃபேவராக வரல அப்படின்ட்டு. ஏன் வரல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது அன்னோன் பர்சன் யாருமே வந்து இவரை வந்து நேமை வந்து ஸ்பாயில் பண்ணலை. ஸோ இவங்க 2 பேருமே மியூச்சுவலாக இருந்திருக்காங்க, மியூச்சுவலாக வாழ்ந்திருக்காங்க, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி வாழ்ந்திருக்காங்க. ஸோ அவங்க அந்த ஆதங்கத்தில் அது பேசும்போது இவர் அதை கிளைம் பண்ணும் போது அது இட்ஸ் நாட் டு பி இன் லீகல் தட் மச் வேலிட் பாயிண்ட்ன்ற சென்ஸில் வந்து அவருக்கு வந்து ஆர்டர் கிடைக்கல, அவருக்கு ஃபேவராக. அண்ட் இந்த கேஸில் ஆரம்பத்துலேருந்து பார்த்தோன்னா ஜாய் கிறிசல்டாவை இங்கே வந்து வெளியே நம்ம ஆடியன்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து முதல்ல குற்றம் சொன்னது ஜாய் கிறிசல்டாவை தான். நீங்கள் அந்த சமயத்தில் எப்படி பார்த்தீங்க இந்த கேஸ்? இல்லை, நானுமே நிறைய வந்து அவங்க மேலே தான் தப்பு சொன்னேன். ஏன் அப்படின்னா ரங்கராஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா லீகலாக டிவோர்ஸ் ஆகலை. அப்போ அந்த டைமில் அவங்க வந்து 2 பேருமே கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. கேஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு, டிவோர்ஸ் கேஸ் அவங்களது. ஸோ ட்ரையல் போயிட்டுருக்கு, கேஸ் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு கேஸ் முடியாதப்ப இவங்க எந்த ஒரு ஆதாரத்தில் இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இவங்க டிவோர்ஸ்டு. ஜாய் கிறிசல்டா லீகலி ஷி காட் டிவோர்ஸ்டு. பட் ஆனால் அவர் டிவோர்ஸ் ஆகாத ஒரு விவாகரத்து ஆகாத ஒருவரை வந்து திருமணம் செஞ்சது இவங்க பக்கம் பார்த்தா கண்டிப்பாக தவறு தான். இவங்களுக்குள்ள அந்த என்னதான் உங்களுக்கு அந்த காதல் அந்த உங்களுக்கு 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து நீங்கள் வாழ்ந்து வந்தாலுமே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா அவர் இன்னுமே விவாகரத்தை போய்ட்டு அவர் லீகலாக வெளியில் வரலையே.
ஸோ அந்த நோக்கத்தில் பார்க்கும்போது அவர் அந்த ஜாய் கிறிஸ்டல்கிட்ட பண்ணது தப்பு தான். நான் இன்றைக்குமே அது எல்லாருமே சொல்கிறது தான், நானுமே அதை சொல்கிறது தான். ஏன்னு கேட்டிங்கன்னா கேஸ் முடிஞ்சு நான் ஆர்டர் வாங்கிட்டேன். சரி, ஆண்கள் வந்து பேச தான் செய்வாங்க. நம்ம யோசிச்சுருந்துருக்கணும். சரி, அவங்க அந்த அந்த இடத்துலேருந்து அவங்க யோசிச்சுருந்துருக்கணும். நீங்கள் வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு வா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல அவங்க பொறுமையாக இருந்து அதை யோசிச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த அளவுக்கு இன்றைக்கி வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அவங்களுக்குமே எல்லா ரைட்ஸுமே அவங்களுக்கு வந்திருக்கும் இல்லையா? ஸோ ஓகே, நம்மளும் நீயும் டிவோர்ஸ் ஆகிட்டேன், நானும் டிவோர்ஸ், இனிமேல் லைஃப் நம்ம 2 பேருக்கு மட்டும்தான்ற மாதிரி. ஸோ அந்த இடத்துல ஸ்ருதி வந்து இன்னும் வெளியில் போகலை. அவங்க லீகலி அவங்க இன்னும் பைண்டபிள் தான் இருக்காங்க, 2 குழந்தைங்க இருக்குது. ஸோ அந்த ட்ராக் இன்னும் இருக்குது. ஸோ அந்த எண்ணத்தில் தான் அது எல்லாருமே தவறு சொன்னது, அந்த நோக்கத்தில் தான். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயுமே நான் சொல்கிறேன், அந்த சட்டங்கள் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஆண்கள் வந்து அவங்களுடைய தேவைகளுக்காகவும் அவங்களுடைய ஆசைகளுக்காகவும் அவங்க பேச தான் செய்கிறாங்க. நம்ம அதை அனலைஸ் பண்ணி பார்த்து ஓகே இது செஞ்சால் சரியாக இருக்குமா. ஸோ ஏன்னா இவங்க வந்து ஒரு நல்ல பெரிய ஆண்டர்ப்ரனர், காஸ்டியூம் டிசைனர், ஓகேங்களா. ஸோ ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கும் போது அந்த விஷயத்தை அவங்க யோசிச்சிருந்தாங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனையில் வந்து நின்று இருக்க வேண்டாம். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் தான் எல்லாருமே சொன்னது அவங்க செஞ்சது தவறு அப்படின்னு. அண்ட் நம்ம டெஃபமேஷன் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ டெஃபமேஷன் கேஸ் வந்து ஸ்ருதி ஃபைல் பண்ணியிருக்காங்க, அது லீகலி மூவ் ஆகுதுன்னா இப்போ அவங்க சைடில் இருக்கிறது டெஃபமேஷனில் வந்து ப்ரூவ் ஆகுது. ஓகே, அப்போ வந்து ஜாய் கிறிஸ்டலா மேலே என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படும்? இதுக்கு முன்னாடி அவர் ஃபைல் பண்ணியிருந்தார், ஓகேங்களா. அவருக்கு ஃபேவராக ஆர்டர் கிடைக்கல. இப்போ வந்து ஸ்ருதி ரங்கராஜ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது இனிமேல் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பண்ணினா உங்களுக்கு அது பனிஷ்மெண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெவி அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது டிஃபமேஷனுக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடாது, லைக் ஃபைன்ஸ் அந்த மாதிரி வந்து ஷி வில் பி கம் அண்டர் தி லா. அண்ட் இதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த குழந்தையை வந்து கிளைம் பண்ணலாம். பட் அவங்க வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே மாதம்பட்டி ரங்கராஜோட மனைவின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் அதுவுமே கிளைம் பண்ண முடியாது. அண்ட் வாட் யூ see in this case? மொத்தமாக பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி ஆக முடியாது, ஆனால் அவங்க குழந்தைக்கு அவர் அப்பா ஆக முடியும். ஸோ அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டை நான் இப்போவும் சொல்கிறேன், டிஎன்ஏ ரிப்போர்ட் வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு முழு பொறுப்பு அவர் தான், சரியா. பட் ஆனால் இவங்க அந்த மனைவின்ற அந்தஸ்தை கோர முடியாது. ஏன்னா வந்து அவங்க ஆல்ரெடி அவர் வந்து டிவோர்ஸ்டு கிடையாது. அவர் வந்து இப்போ 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. மேபி அந்த கேஸை கூட அவங்க விட்ரா பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இதில் வந்து அவங்க அந்த மனைவின்ற அந்தஸ்தை பெற முடியாது. அது இவங்களுக்குள்ள, ஏன்னா இவங்க ரொம்ப 2 பேருமே விரும்பியிருக்காங்க. ஸோ 2 பேருமே அந்த உண்மையான அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷனோடு இருந்திருக்காங்க. ஸோ அதில் இவங்க வந்து நம்ம சொல்லிக்கலாமே தவிர, பட் இவங்க மனைவின்ற அந்தஸ்தை அவங்க பெற முடியாது. அது வந்து உறுதி. அண்ட் நம்ம வந்து அவங்க சொல்கிறாங்கல்ல வந்து அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஸ்டோரியில் கூட பார்த்தோம், அவங்க ரொம்ப சர்க்காஸ்டிக்காகவும் ரொம்ப தக்காகவும் தான் வந்து அவங்களோட போஸ்ட்டு ஸ்டோரிஸ் ரிப்ளைஸாகவே இருந்துகிட்டே இருக்கும். ஸ்ருதி ரங்கராஜ் ஒன்று போட்டால் அதுக்கு இவங்க வந்துட்டு தக்கா ரிப்ளை கொடுக்குற மாதிரி இருக்கும். இதை வந்து பீப்புள் என்ஜாய் பண்ணுறாங்க. பாருங்கள் இவங்க பண்ணதுக்கு இவங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்போ ஒருத்தங்க மேலே ஃபால்ஸாக இப்போ கோர்ட்லேருந்து ஆர்டர் வராத விஷயமோ கோர்ட்டில் வந்து லீகலாக சொல்லாத விஷயமோ நான் வந்து என்னோடய போஸ்ட்டில் போட்டிருந்தா அதுக்குமே ஆக்ஷன் எடுக்கலாம் தானே? இல்லை, அது என்னோடய விருப்பம். ஆக்சுவலாக அவர் தான் சொல்லலை. நீங்கள் சொல்கிறீங்க, அவங்க சொன்னாங்கன்னு ஜாய் கிறிஸ்டல்கிட்ட மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அவருடைய இன்ஸ்டாகிராம்லேருந்து போஸ்ட் வரலை இப்போ வரைக்குமே. எதுவுமே அஃபிஷியலாக அவர் எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணலை. பர்சனல் போஸ்ட்டும் எதுவும் போட்டால் மாதிரி அவரோட நேம்லேருந்து தெரியல. ஸோ அப்படி இருக்கும் போது இவங்க தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ நான் என்ன வேணாலும் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது சரிதான். பட் ஆனால் ஆக்சுவலாக அவங்களோட ஃபேமிலி போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க, ஸ்ருதி ரங்கராஜ் அவங்களோட 2 குழந்தைங்க. ஸோ அதுக்காக இவங்க அகெயின்ஸ்டாக அந்த வெறுப்பில் கூட போட்டிருக்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு மனிதர்கள் எல்லாருக்குமே இது கோபம் வெறுப்பெல்லாம் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன், அந்த குழந்தை உன்னோடது தான், ஆனால் நீ என்னை விட்டுட்டு நீ வந்து சந்தோஷமாக இருக்க உன்னுடைய குடும்பத்தோட. இது எல்லாமே ஒரு சைக்காலஜிக்கலாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபீமேலாக இருக்கட்டும் மேலாக இருக்கட்டும் அவங்களுக்குள்ள வர உள் உணர்வுகள் தான் இது. ஸோ அவங்க அதில் கூட அதை ஷேர் பண்ணியிருக்கலாம். அவளை கோவப்படுத்தணும், அவங்க ஒய்ஃபை மனைவி வந்து கோவப்படுத்தணும் ஸ்ருதி ரங்கராஜ் அப்படின்னு நினச்சி கூட அவங்க அந்த மாதிரி போடலாம். பட் அவங்க அதை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. பட் எந்த அளவுக்கு அது உண்மைன்றது அவருடைய பார்ட்லேருந்து ஆன்சர் வந்தால் தான் நமக்கு அது எல்லாமே கிளாரிஃபை ஆகும். ஸோ வென் திஸ் கேஸ் ஆர் திஸ் கான்ஃப்ளிக்ட் ஒரு எண்டுக்கு வரும்? இது நான் சொன்ன மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் காப்பி வந்தவுடனே அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ணாங்கன்னா அவங்க எவ்வளோ கிளைம் பண்ணுறாங்க அந்த குழந்தைக்கு, ஸோ அந்த குழந்தைக்கு எப்படிப்பட்ட ஸ்டடீஸ் கொடுக்க போகிறாங்க, என்ன மாதிரி ஃப்யூச்சர் கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது இல்லையா. நான் வந்து இப்போ ஒரு சாதாரணமாக வந்து அவங்க படிக்க வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு காமனாக சொல்கிறேன், ஒரு டிவோர்ஸ்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து அங்கே இருக்கிற வரைக்கும் ஒரு ஸ்டேட் போர்டில் தான் சேர்க்குற அளவுக்கு தான் நமக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இருந்திருக்கும். ஒன்ஸ் அவங்க 2 பேருக்குள்ளே பிளவு வந்துருச்சு அப்படின்னா என்ன நினைப்பாங்க, என் குழந்தை வந்து ஸ்டேட் போர்டிலலாம் இனிமேல் படிக்காது, இனிமேல் சிபிஎஸ்சியில் தான் படிக்கும், அதுக்கு நீ காசு கொடு
ஸோ அந்த டிமாண்டு ஜாஸ்தி ஆகும் அந்த இடத்துல. ஒன்றா இருக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு சாதாரணமான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல பிரிஞ்சு அவங்க 2 பேரும் வேறு ட்ராக் போகிற போது எனக்கு வந்து இதெல்லாம் பத்தாது. அன்றைக்கி பார்த்திங்கன்னா 50,000 தான் ஃபேமிலி ரன் பண்ணியிருப்பாங்க. எனக்கு இதெல்லாம் பத்தாது, எனக்கு மெயின்டெனன்ஸ் வந்து ஒரு 1 lakh கொடு, என் குழந்தை நான் இதை விட பெட்டரான ஸ்கூலில் சேர்க்க போகிறேன், நெக்ஸ்ட்டாக கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் போட போகிறேன், என் பையன் வந்து கிரிக்கெட் கோச்சிங் போகணும், எனக்கு 1 lakh கொடு. ஸோ இந்த மாதிரி டிமாண்ட்ஸ் ஜாஸ்தி ஆகும். ஸோ அதே மாதிரி இவங்களோட டிமாண்ட்ஸ் எப்படி இருக்குன்றது அவங்கள பொறுத்தது தான் அது. ஸோ அவங்களோட பொறுத்து அது எவ்வளோ டிமாண்ட்ஸ் கிளைம் பண்ணுறாங்க, அது எல்லாமே அண்டர் மெயின்டெனன்ஸில் தான் அவங்க கேட்கும் போது தான் தெரியும். அதுக்கு இவர் அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணுறதுக்கான க்ரைட்டீரியாஸ்லாம் கோர்ட்டில் போகிறச்சு அவங்க மீடியேஷன் போட்டு அகெயின் அவங்களுக்குள்ள மீடியேஷன் வந்து உட்காந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்து அதுக்கப்புறம் அமௌண்ட் எவ்வளோ கிளைமிங்கிறது செட்டில்மெண்ட்டோட தான் தெரியும். And I think this case had a clear explanation with you, and thanks for joining us on Dishes for Your Heights. Thank you so much. நாடும் வீடும் நலம் பெற எஸ்கேஎம் பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். குலு குலுன்னு காத்து வீசுது உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா.